நடிகர் பிரகாஷ் ராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. அது குறித்து உங்களுடைய பார்வை? கவர்னர் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு தான் கேட்பேன் நான். அவருடைய வேலை என்ன? மக்கள் ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. அவர் நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன்றாரு. அவருடைய வீட்டு வாசல்லையோ அவருடைய வீட்லயே முடிவாகிற விஷயம் இல்ல. அவர் அவரை கூப்பிடணும், ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல டிசைட் பண்ணணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இது ரொம்ப தப்பு இல்லையா? இது அவருடைய உள்நோக்கம் என்ன? அரசியல் சாசன நடைமுறைக்கு உட்பட்டே தான், அரசியல் கான்ஸ்டிடியூஷனலா தான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க தரப்புல, பாரதிய ஜனதா தரப்புல கூட விளக்கம் கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அந்த கவர்னருக்கும் கான்ஸ்டிடியூஷன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, கான்ஸ்டிடியூஷன் திருத்துறதுக்கு வந்தவங்க தானே அவனுங்க. இப்ப இருக்கிறது என்னங்க, ஜனநாயகத்துல மக்கள் ஒரு தீர்ப்பு. சரி, விஜய் அவர்களை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அது நம்மளுடைய கொள்கை பிரச்சனை. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, ஃபார்ம் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. அங்க ஃபார்ம் பண்றது விஜயோட வேலை. விஜயை நிறுத்துறீங்க நீங்க? நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. உங்களுடைய கவர்னருடைய வீட்டு வாசல்ல முடிவாகிற விஷயம் கிடையாது. இது சட்டசபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களுக்கு நடுவில் விஷயம். உங்களுடைய வேலை இல்லை. அது இதுக்கு வேற நோக்கம் இருக்கு, அவ்வளவுதான்.